டிசைன் திங்கிங் அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் திங்கிங் அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க்கை இந்தியா அளவில் முதல்ல கொண்டு வந்த கல்லூரி எது அப்படின்னா எந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நம்மளுடைய எஸ்என்எஸ்சி இன்ஸ்டிடியூஷன் தான். அந்த டிசைன் திங்கிங் ஃப்ரேம்வொர்க் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிறோம், அது பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த விதமாக துணை புரிகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே போல் இந்த டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது 5 பில்லர் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி அமைந்ததாக இருக்குது. இந்த 5 பில்லர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா சிஎல்டி, சிஎஃப்சி, ஐஐபிசி, எஸ்சிடி, எஸ்ஆர்ஐ அப்படிங்கிற இந்த 5 அதற்குள்ள அடங்கும். இதன் மூலமாக நம்மளுடைய மாணவர்களுடைய சிந்தனை திறனை எப்படி அது வடிவமைக்கிறது, இந்த சிந்தனை திறனை வடிவமைப்பதோடு அவர்களுடைய அந்த திறன் அவர்களுக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய அந்த திறன்களை எல்லாம் எப்படி வெளிக்கொணர்கிறது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பயனடைந்த மாணவர்கள் மிகுதியாக இருக்காங்க. அப்படி உங்களுக்கு என்ன பயன் கிடைக்குது, நீங்கள் அதன் மூலமாக உங்களை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நீங்கள் பேச போகிறீங்க. பேசலாம். எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட் பார்ட்னர்ஷிப்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது மூலியமா எங்கே போனீங்க இன்டர்ன்ஷிப் நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் புதுசாக நாலேஜ் கெயின் பண்ணுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இவ்வளோ நிறைய இதுக்கு முன்னாடி அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருந்ததா? பேசிக்காக இருந்ததுன்னா நாங்கள் போனோன்னா நிறைய உங்களை புஷ் பண்ணாங்களா இல்லை நீங்களே கற்றுக்கிட்டு இல்லை எனக்கு இது நாங்களே இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய துறைக்கும் இதுக்கும் ஏதாவது பயன்பாடு? நாங்கள் பிகாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது போல் உங்களுக்குள்ள டிசைன் திங்கிங் அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல மாணவர்கள் உணரணும். அப்படி உணர்ந்து உங்களுக்குள்ள இருக்க அந்த தனித்திறனை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பில்லர் என்னன்னு பார்த்தோம்னா சிஎல்டி, சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் டீச்சிங். அதுக்கடுத்து சிஎஃப்சி, சென்டர் ஃபார் கிரியேட்டிவிட்டி. இந்த கிரியேட்டிவிட்டி மூலமாக தான் இன்றைக்கி இருக்கிற நம்ம கல்லூரி மாணவர்கள் மிகுதியாக அவங்களுடைய அந்த திறனை வந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாணவர்களும். அதில் உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் நீங்கள் அதை ஷேர் பண்ணணும். ஸ்வேதா, ஸ்கூல் லெவலில் வந்து ட்ராயிங் கமிஷன் காலேஜ் வந்து சென்டர் ஃபார் கிரியேட்டிவிட்டி வந்து வால் பெயிண்டிங்ஸாக காலேஜ். உங்களுக்கு அப்படி பெயிண்ட் பண்ணும்போது இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எந்த மாதிரி இருக்குது? அப்படி பெயிண்ட் பண்ணுறீங்க இல்லையா, இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி காம்படிஷன் எதுவும் போனதில்லை, உங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்ததில்லை. அப்போது எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து அது வெளியே கொண்டு வர வச்சுட்டு இதுலேருந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்படி டிராயிங் வரையும் போது உங்களுக்கு எந்த மாதிரி டேலண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இதுலேருந்து நீங்கள் மேலும் மேலும் நல்லா டிராயிங் பண்ணி ஒரு நல்ல லெவலில் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வாழ்த்துக்கள். வேற யாராவது? இந்த ஸ்கூல் லெவலில் புக் கேம்பை அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது ஒரு பேப்பர் படிக்கிற ஒரு சப்ஜெக்டே படிக்கிறோம். நம்ம டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டாக செகண்ட் இயரில் படிச்சிருக்கீங்க அதுதானே? இதை வச்சு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் பேசணும். நீங்கள் பேசுறது மூலமாக தான் எல்லாருக்கும் அது போய் சேரும். நீங்கள் எதாவது சொல்லுங்கள். பரவாயில்ல, என்ன தெரியுதோ சொல்லுங்க. 5 பில்லர் ஆக்டிவிட்டியில் 5ஆவதாக இருக்கக்கூடியது எஸ்ஆர்ஐ, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில்லர் மூலமாக நீங்கள் என்ன உங்களுடைய டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்தீங்க, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு யாராவது ஷேர் பண்ணி பார்க்கணும். நம்ம இந்த டிசைன் திங்கிங் பற்றி நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போனோம். எந்த ஸ்கூல் ரூபி ஸ்கூல் அங்கே போய் டிசைன் திங்கிங் பற்றி அவங்க டீச் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு காம்படிஷனுக்கு வரணும் டிசைன் திங்கிங் மூலம். அவங்க ஐடியா கேட்டாங்க, நம்ம அந்த ஐடியா இந்த மாதிரி பண்ணணும். அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸோட நீங்கள் இல்லாத போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நம்ம புதுசாக ஒரு ஸ்கூலில் போய் அவங்க நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கீங்க, நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுத்தர போயிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல உங்களுடைய
ஹாப்பியாக இருந்துச்சுங்க ரொம்ப அதுதான் வேணும். அதை தான் கேட்குறேன். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணீங்களா? இந்த மாதிரி ஒன்றை கற்றுக்கிட்டு இன்னொருத்தருக்கு டெலிவர் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான மகிழ்ச்சிங்கிறது வந்து நமக்குரிய ஒன்றாக எப்பயுமே இருக்கணும், எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கணும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்றி. ஓகே. அதனால் ஸோ வந்து அவங்க வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் வந்துட்டு அவங்களுக்கு போயிட்டு இந்த டிசைன் திங்கிங்னா இதெல்லாம் பண்ணணும், இதுக்கு எல்லாம் ஒரு 5 இயர்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணணும், இது ட்ராயிங் பண்ணணும் சொல்லிட்டு போயிட்டு அந்த அக்செப்ட் பண்ணுவாங்க. நானும் அவங்க வந்து காம்படிஷன் அட்டன் பண்ண வரைக்கும் அவங்க போயிருக்காங்க. அட்டன் பண்ணி எந்த செயலையும் கவனம் செலுத்தாத மாணவர்கள் கூட என்ன பண்றாங்க, கவனம் செலுத்தி அவங்க கிட்ட ஒரு டேலண்டா நம்மளே